இன்டர்ஸ்டெல்லர் படத்துல வர கதை ரியாலிட்டியில நடக்க போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, மனுஷங்களை வேற பிளானட்டுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பூமியில கிளைமேட் சேஞ்ச் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, ரிசோர்ஸ்லாம் ஸ்லோவா குறைய ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு, ஹியூமன் சர்வைவலுக்கு ஒரு பேக்கப் பிளானட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ல ஹியூமன்ஸுக்கு பேக்கப் பிளானட் தேவைப்பட்டுச்சுன்னா எதை யூஸ் பண்ணலாம் நினைச்சப்போ மார்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கு. மார்ஸ் தான் எர்த்தோட க்ளோசஸ்ட் ஹேபிட்டபிள் பிளானட். மார்ஸ்ல வாட்டர் ட்ரேசஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டே லென்த்தும் ஆல்மோஸ்ட் எர்த் மாதிரி ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. சர்ஃபேஸ் ரிசர்ச்சும் அங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ரியாலிட்டி என்னன்னா, அங்கே இருக்க ஏர் பிரீத்தபிள் கிடையாது, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம், அங்கே ரேடியேஷனுக்கான எக்ஸ்போஷர் ரொம்பவே அதிகம். மக்கள் மார்ஸ்ல வாழணும்னா டெக்னாலஜி, ஹேபிடேட், ஃபுட் சிஸ்டம் அப்படின்னு எல்லாமே ஜீரோல இருந்து தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இது சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வர ஒரு கதை மாதிரி இருக்கலாம், ஆனா ஆல்ரெடி பல ஸ்பேஸ் ஏஜென்சிஸ், பல பிரைவேட் கம்பெனிஸ் அவங்க ரிசர்ச்சை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி மனிதர்கள் நிலாக்கு போனாங்களோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் ஹியூமன்ஸ் மார்ஸுக்கும் போவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம்.